உழைப்பாளி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ரஜினிகாந்த் நடித்த சினிமா படம் ஞாபகத்துக்கு வரும். மூட்டை தூக்குவது போல நடிப்பார். இப்போ சமீபத்தில் வந்த கூலி திரைப்படம், இந்த உழைப்பாளி கூலி இது போன்ற சினிமா படங்கள் எதுவுமே உண்மையான தொழிலாளியினுடைய பிரச்சனைகளை பேசப்படல. உழைப்பாளினா நமக்கு மூட்டை தூக்குற தொழிலாளி நினைவு கூறுவார், சுமை சுமக்கிற தொழிலாளி நமக்கு நினைவு கூறுவார். அப்படி சுமை சுமக்கிற மூட்டை தூக்குற தொழிலாளியினுடைய மாநாடு திருச்சியில் நடக்குது. அந்த மாநாட்டினுடைய கோரிக்கைகள் ரொம்ப மிக முக்கியமானது. திருச்சி காந்தி மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா காய்கறி இன்னும் பல பொருட்களை மூட்டை மூட்டையாக தொழிலாளிகள் முதுகு வளைய 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 குனிந்து சுமத்து கொண்டு போவாங்க. அவையெல்லாம் இந்த உலக சுகாதார மையம், இந்த அரசாங்கம்லாம் 55 கிலோவுக்கு மேலே தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அப்படி எந்த விதமான வரையறையும் கிடையாது. தன் குடும்பத்தை காப்பாற்றுவதுங்கிறதுக்கிற ஒரே நோக்கத்துக்காக 55 கிலோவுக்கு மேலே 65 கிலோ 80 கிலோ எடையை தூக்கி சுமந்து கொடுமையும் சித்திரவதையும் அனுபவிக்கிற அந்த தொழிலாளிகளினுடைய மாநாடு நாளை திருச்சியில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டை முன்னிட்டு பொன்மலையினுடைய மிகப்பெரிய தியாகிகளிடம் ராஜு, ராமச்சந்திரன், தங்கவேலு, கிருஷ்ணமூர்த்தி, தியாகராஜன் 5 பேர் 1946 செப்டம்பர் 5ஆம் தேதி பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உரிமைகளுக்காகவும் சுதந்திர போராட்டத்திற்காகவும் போராடியதற்காக அன்றைய தினம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட பொன்மையினுடைய 5 தியாகிகள் இடத்திலிருந்து நாளை ஜோதி பயணம் துவங்க இருக்கிறது. நாளை நடைபெற இருக்கின்ற மாநில சம்மேளன மாநாட்டிற்கு கோரிக்கைகளும் அவர்களுடைய கொண்ட லட்சியங்களும் வெல்வதற்கு பொன்மலை தியாகிகள் தினத்தின் இடத்திலிருந்து ஜோதி பயணம் துவங்க இருக்கிறது. நாளைய தினம் காலை 8 மணிக்கு பொன்மலைக்கு அருகாமையில் இருக்கிற தோழர்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டுமாறு தோழமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தோழர் மாறன், CITU மாவட்ட தலைவர்.